கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் தெளிவான சிந்தனை உடையவர்கள் தான். இருந்தாலும் சில சமயங்கள் ஏமாறுவீங்க. இந்த நியாயன்றத ஒரு விஷயத்தை வச்சே உங்களை ஏமாத்திருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் நியாயமாக இருக்கீங்க, சரியாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க நியாயம் அநியாயம்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு உங்களை வச்சு ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. நிறைய இடத்துல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. கூட இருக்க உறவுக்கு தாங்க அதிகமாக பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய இடத்துல நிறைய கஷ்டங்களை தாங்கி தான் வந்திருப்பீங்க. நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஒரு நாளும் நரகம் போல் காட்சி அளித்த காலம்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் மாறுதுங்க. கடகராசிக்கு எல்லாமே மாறி நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய பலன்கள், சுக பலன்களாக தருதுங்க. எல்லாமே சுபமாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு நிதானமாக இருக்கும். சண்டை சாடியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் குறைச்சலாக தெரியும். யாராவது லீவ் போட்டு அந்த வேலையை நீங்கள் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கே அதிகமான பலுவை கொடுப்பாங்க. நேரம் பத்தாமல் இருக்கலாம். இதனால் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்பள உயர்வெல்லாம் இருக்குதுங்க. பொருளாதார மாற்றம் இருக்குது. பண வரவு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் மனம் உங்களுக்கு நிலையான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. பணம் மட்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக பார்த்து கொடுங்க. அதே போல் வருமானம் பாருங்கள். சில சமயங்களில் நம்ம நேரம் நமக்கே வினையாக போகிற மாதிரி கொடுத்த இடத்துல அவங்க நல்லா இருந்தாலும் நமக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் பாருங்கள், இப்போ கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நிதானமாக இருக்கட்டும். அதற்கான அமைப்பு சரியாக இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அவசரப்பட்டு ஏதாவது யாருக்கோ பணம் கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக வருமானம் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். சில சமயம் வராமலும் போகலாம். இல்லை வட்டி வரல, அசல் மட்டும் வருதா, ஓகே வாங்கிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுடும் உங்களுக்கு. இதனால் குரு பகவான் சரியான இடத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகளை சரி கட்டுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. யோசிங்க. அவசரப்பட்டு எடுத்தன் கவுத்தன் முடிவு எடுக்காதீங்க. காலம் கொஞ்சம் எடுத்து ஒன்று செய்யுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சியாக இருப்பீங்க. புலம்பல் இல்லாமல் தெளிவான அமைப்பு ஏற்படும். பிடிக்கும். இதுக்கு மேலே அந்த வேலையில் பிடிமானம் இருக்கும். வேலையே பிடிக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட வேலை பிடிக்கும். நல்லபடியாக உங்களுக்கு அந்த வேலையை செய்யணுன்ற எண்ணம் வரும். சிந்திச்சு செயல்படுவீங்க. இதெல்லாம் உறுதியான அமைப்பில் இருக்குது. இருந்தாலும் சில சமயங்களில் உங்கள் பேரில் பொறாமையோ போட்டியோ ஏற்பட்டு சில பிரச்சனைகளை தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் நிலவரத்தை சொல்லாதீங்க. பலமோ பலகீனமோ அது உங்ககிட்டயே இருக்கட்டும். அவங்களுக்கு தெரிஞ்சால், மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாரு. போட்டி பொறாமையை தவிர மீது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் தான் இருக்குது. முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணி ஆகணுங்க. வேறு வழி இல்லை. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு பண்ணி தான் ஆகணும். தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. முருகரை கட்டியமாக பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையை பிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். முருகனை நம்பியோர் கைவிடவே மாட்டாருங்க. முருகன் பயமே இருக்காது. பயம் இல்லாமல் நம்மளை வாழ்க்கையை வாழ வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். நிறைய பேர் நல்ல இடத்துல இருப்பாங்க. இதே கடகராசியில் இருக்கிறவங்க நிறைய நல்ல இடத்துல இருப்பாங்க. உங்களுக்கே தோணும், நானும் கடகராசி தான், இவங்களும் கடகராசி தானே, இவங்க நல்லா இருக்காங்களேன்ட்டு. காரணம் என்னென்னா அவங்களாம் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்வாங்க. இல்லை இவங்க மூதாதையர்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணியிருப்பாங்க. இல்லை முருகர் கோவிலுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். வேலு அது மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கான சில பிரச்சனைகள் பரிகாரமாக சரியாக போயிருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மறுபடியும் ஒன்லி ஒன் முருகரை வெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு செவ்வாய் மாரில் வாங்கி போட்டால் போடுங்க. வாழ்க்கையில் மாற்றத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. முருகன் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே போல் இடம் விற்கிறேன், இடம் வாங்க போகிறேன் அப்படின்னும் பொழுது நிதானமாக இருங்க. பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போதைக்கு வீடை மாற்றி புதுப்பிக்க போகிறன்றது கொஞ்சம் நீங்கள் போட்ட அளவு காசை விட அதிகமான பணம் இழுக்க ஆரம்பிக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க, கணக்கு போட்டு இவ்வளோ தான் ஆகும்னு நினைப்பீங்க. அது மேலே போகும்பொழுது, கடன் ஆகும் பொழுது அதுக்கு அடையிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். செவ்வாய் சரியில்லைன்னா இந்த பிரச்சனைலாம் வருங்க. கடன்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடையாது. அதனால் முடிந்த வரைக்கும் கடன் இல்லாமல் கையில் இருக்க காசை வச்சு எதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். வெற்றி அடைஞ்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. நிறைய நல்லதை தராரு.
புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க. இதை செய்தால் இதை செய்யலாம், இதை செய்யலாமா, இதை செய்யலாமான்ட்டு ஒரு சிந்தனை தெளிவாக இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நல்லா தெளிவாக படிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். உறுதியான அமைப்பு ஏற்படும். புத்தி கூர்மையை கொடுப்பார். அதே போல் உங்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தேஜஸ் கிடைக்கும். புதன் பகவான் அதை கொடுக்குறாரு. அறிவு, நல்ல தெளிவான அறிவு. இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய படிக்கிறதுக்கான இன்ஜினியரிங் போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த தொழில் செய்தாலும் அது சிந்தனை தெளிவாக செய்யணும்னா புதன் பகவான் சரியாக இருக்கணும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கலை நயமிக்க பிள்ளைகளாக வளருவாங்க. நிறைய அறிவை சொல்லி கொடுக்குறார். அப்புறம் என்னங்க, வாழ்க்கையில் மாற்றம் தானே. பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்துவார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். நல்லதாக அமையும். மனசுக்குள்ளே ஒரு தைரியம் கிடைக்கும். பலகீனமாக இருந்த நீங்கள் ஒரு பலத்துக்காக ஆளாவீங்க. இதையெல்லாம் நடக்கும் பொழுது, மாறுதல் வருதுன்னும் பொழுது இதை ஏற்றுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறத சரியான அமைப்பாக நீங்கள் தான் மாற்றிக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க. எந்த விதத்துலேயும் அலட்சியமே வேணாங்க. அவசரப்படக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. வெற்றி உங்களுக்கானதாக உறுதியாக சொல்கிறேங்க. சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டாரு, தடை பண்ணுவார். சில சமயம் கொடுத்து அதே அளவுக்கு செலவு இல்லை, அதை தாண்டி செலவு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவர் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தையும் நீங்கள் நிதானமாக தான் கடத்தி ஆகும். எதையாவது எடுத்து கௌதம் செஞ்சிடாதீங்க. பொருளாதார விஷயம்னும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. ஏற்கனவே கடந்து வந்த பாதையே ரொம்ப கஷ்டம்னும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய பாதைகளை நம்ம தெளிவாக வச்சுக்கணும். வேறு வழியே கிடையாது. இப்போ சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. எல்லாம் சரிதான், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறேன், ஏற்றுக்கிறேன்னும் பொழுது வெற்றி உங்களுக்கு தாங்க. நிச்சயமாக கடவுள் அருள் உங்கள் குணத்துக்கு நிச்சயமாக இருப்பாருங்க. கடகராசிக்காரர்கள் தங்கமான குணம் படைத்தவர்கள். பொறுமைக்கு சொந்தக்காரங்க தான். சில சமயங்களில் தான் அவங்களுக்கு கோவம் வரும். அதுவும் யாரோ செய்யும் தவறுக்கு தான் அவங்க கோவப்படுவாங்க. தன்னாலெல்லாம் எப்பயுமே கொச்சிக்கவே மாட்டாங்க. நிதானமாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் சரியாக தான் இருக்குன்ற அமைப்பில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு சுக்கிரன் கொஞ்சம் இப்போ சரியில்லாத மாதிரி இருக்குது. அதே போல் தேவையில்லாத உறவுகளை உங்கள் பக்கம் வர வைக்கிறார். பார்த்துக்கோங்க. அவங்களாம் வந்தால் உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனைனா ஒதுங்கி நீங்கள் போயிடுங்க. அவங்கள ஒதுக்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஒதுங்கிடுங்க. கூடையே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளால் வளரவே முடியாது. சிலர் அது யாருன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களை தயவு செய்து நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. எல்லா அருளும் கிடைக்குதுங்க, எல்லா அம்சமும் கிடைக்குதுங்க. எதை செய்தாலும் வெற்றி, எதில் தொட்டாலும் வெற்றி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். ஏதாவது புதுசாக தொழில் முயற்சி பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க. புதிய படிப்புக்கு நான் சேரலான்னு இருக்கிறேங்க, படிங்க. எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இப்போ எல்லாமே உங்களுக்கு தெளிவான அமைப்பில் சனி பகவான் கொடுக்குறாருங்க. வெற்றி மேலே வெற்றி தாங்க. தொட்டது துலங்கும். கோவிலுக்கு நிறைய புண்ணியங்கள் சேர்ப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. உங்கள் சந்ததிகளுக்கே புண்ணியம் சேரும். நிறைய கைங்கரியம் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும். பொருளாதார மாற்றம் ஏற்படும். ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். மனசுக்குள்ளே தைரியம் கிடைக்கும். உணவெல்லாம் கரெக்டாக எடுத்துக்குவீங்க. நேரத்துக்கு தூங்குவீங்க. இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். இது நாள் வரைக்கும் எல்லாம் தடைப்பட்டு போனதெல்லாம் இப்போ தன்னால் நடக்க ஆரம்பிக்கும். உறவுகள், நல்ல உறவுகள் வருவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் எப்பயோ பார்த்த உறவெல்லாம் இப்போ வரும். அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அவங்களால நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அப்படியே நியூட்ரலாக வந்துட்டு பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருமையாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும். நமக்கும் ஆட்கள் இருக்காங்கன்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறார். இவ்வளோ நாள் தனிமைப்படுத்தி வச்ச மாதிரி நிறைய பேர் தனிமையாக இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சேர்ந்து பழகிறதுக்கான ஆட்களை அனுப்புகிறார். பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கினா நல்லா இருக்கலாங்க. சனி பகவான் நல்லா இருந்தாலே நிறைய பேருக்கு நிறைய மாறுதல் கிடைக்குதுன்னு தாங்க அர்த்தம். ராகுக்கு எதுவும் நல்ல இடத்துல இருக்காங்க, நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க. பொருளாதார வரவு கொடுக்குறார். ராகு மட்டும் சரியாக இருந்தால் கோடீஸ்வர யோகம் தாங்க. நல்ல பண வரவு கொடுப்பார். பெரிய விஐபிக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவார். இவ்வளோ நாள் அவங்கள பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும், அதன் மூலமாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க, கிடைக்காம இருந்திருப்பாங்க. இப்போ தன்னால் வரும். பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் உங்களுக்கு உங்கள் கூட பழகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஒரு கௌரவத்தை கொடுக்குறார். மரியாதையாக இருக்க வைக்கிறார்.
மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியை கொடுக்குறாரு, வைராக்கியத்தை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. எதையோ ஒன்று சாதிக்கணுன்ற வெறியும் கொடுக்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்குது, தவறு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ராகுல கேது இப்போ எப்படி இருக்காருன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதையும் மீறி வந்தால் நீங்கள் சரி பண்ணிவிடுங்க. அவர் முடிந்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் எழும்பாது. எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க, இப்போ பார்த்தா நிதானமாக பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். அந்த அமைப்பை கேது பகவான் கொடுக்குறாரு. அரசாங்கத்து மூலமாக ஏதாவது உதவி கிடைக்கணும்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அரசாங்க வேலைக்கு தான் போகணுன்னா கண்டிப்பாக போகலாம். படிச்சிங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான சூழ்நிலையை கேது பகவானும் கொடுக்குறாரு. அப்புறம் என்னங்க, கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக மாறுதல் இருக்குது. ஏதோ ஒரு சில கிரகம் சரியில்லைனாலும் மற்ற பெரிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது சரியான அமைப்பில் வந்துடுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, குழந்தைங்க படிப்பு, குழந்தைங்களோட ஆரோக்கியம், உங்கள் தேக ஆரோக்கியம், இது எல்லாமே சரியாக அமைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது இது சரியான அமைப்பு தான். வாழறதுக்கான காலகட்டத்தை இறைவன் கொடுக்குறாரு. இப்போ புதுசாக பிறந்தன்னு நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிங்க, எல்லாமே சரியாயிடும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க.